தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். பிற்பகல் 3 மணி. கிருபையின் நேரம். பேதுருவும் யோவானும் இறைவேண்டல் வேளையான பிற்பகல் 3 மணிக்கு கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தனர். பிற்பகல் 3 மணி அளவில் இயேசு ஏலி ஏலி லமா சபக்தானி என்று இயேசு மீண்டும் உரத்த குரலில் கத்தி உயிர் விட்ட நேரம். 3 மணி ஏன் விசேஷமான நேரம்? 3 மணி இரக்கத்தின் நேரம். யோவான் நற்செய்தி 19:34 சொல்வதைப் போல, படைவீரர் ஒருவன் இயேசுவின் விழாவில் ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இயேசு 3 மணிக்கு தன் ஜீவனை கொடுத்த நேரம், இரக்கம் பொழிஞ்ச நேரம். 3 மணி ஜெப வேளை நேரம். திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 3 முதல் வசனங்களை வாசிக்கும் பொழுது, கொர்நேலியு பிற்பகல் 3 மணி அளவில் ஜெபித்து கொண்டிருந்த போது தூதர்களுடைய தரிசனம். அப்போஸ்தலர்கள் 3 மணி ஜெபத்துக்கு போனாங்க. அற்புதம் நடந்துச்சு. 3 மணி திரை கிழித்த நேரம். திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை 2ஆக கிழிந்தது. மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 3 மணி பிதாவோட நேரடி உறவு திறக்கப்பட்ட நேரம். இன்றைய 3 மணி ஜெபம். ஆண்டவரே, இந்த ஜெப வேளையான 3 மணிக்கும் சந்நிதியில் நான் நிற்கிறேன். ஆண்டவரே, பிற்பகல் 3 மணி அளவில் நீர் சிலுவையிலே எனக்காக உயிர் விட்டீரேன். உன்னுடைய விழாவிலிருந்து வந்த இரத்தம் என் பாவம் கழுவுது. தண்ணீர் என் ஆத்மாவை கழுவுகிறது. கண்மலையிலிருந்து வடிந்தோடிய இரத்தமும் தண்ணீரும் கிருபையின் வேளையில் அருள் நிறைந்த அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமா? இந்த நேரத்தில் இயேசுவின் திரு இருதயமே, நன்றியோடு உம்மை ஸ்துதித்து போற்றி புகழ்கின்றோம். உம்மை ஏற்றுக்கொள்ளும் குடும்பங்களில் அரசராக நீர் வீற்றிருக்கிறீரப்பா. அதை நீர் எங்களுக்கு அறிவித்தீர். புனித மார்க்கிட் மரியாள் வழியாக குடும்பங்களின் மற்றும் உமக்குள்ள நிறைவான அதிகாரத்தை அங்கீகரிக்கும்படி இங்கு கூடியிருக்கின்றோம். எங்கள் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் உமக்கு தருகின்றோம். எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினரின் குறைகள், பலவீனங்கள், எங்களுக்கு வரும் சந்தோஷங்கள், பிரச்சனைகள், துக்கங்கள் அனைத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது பிரசன்னம் எங்களை விட்டு ஒருபோதும் அகன்று போகாமல் எங்களில் நிலைத்து நின்று செயல்பட விரும்புகின்றோம். எங்கள் குடும்பத்தின் முதல் தலைவராக இருந்து எங்கள் ஒவ்வொருவரின் சிந்தனை, சொல், செயல்களை ஒழுங்குபடுத்தி எங்கள் வாழ்வை உமது வாழ்வாக மாற்றி அமைக்க உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்கள் வியாதிகளை குணமாக்கும் இந்த நேரம். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கின்ற நேரம். இதோ உம்முடைய சன்னிதானத்தில் எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய எதிர்காலத்தை நீர் வழிநடத்துகிறீரப்பா. தானியேலை போல ஒவ்வேளையும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். இதோ அந்த 3 மணி நேரத்தில், இதோ வெற்றியின் நேரத்தில், அற்புதத்தின் நேரம். 3 மணி இயேசு எனக்காக மரித்த நேரம்.
மாலையிலும் காலையிலும் நண்பகலிலும் நான் புலம்பி ஏங்குகின்றேன். அவர் என் குரலை கேட்டள்ளுகின்றார். ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் இறையிறக்கத்தின் செய்திக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த நாளின் இறையிறக்கத்தின் செய்தி, என் அன்பான சிறு குழந்தையே, உன் இதயத்தின் கதவை எனக்கு திறந்து தர, உன் முழு ஆன்மாவோடும் என்னை அன்பு செய்ய அஞ்சாதே. என் இதயத்தின் வழியாக ஆண்டவரை அன்பு செய்வது, இதுவே அவருக்கு மகிமை அளிக்கிறது. கோடை இதயம் கொண்ட பிள்ளையே, நீ என் மீது கொண்டுள்ள அன்பு அலங்கரிக்கப்பட்டு இயேசுவின் அதிமிக மகிமைக்காக அவருக்கு அளிக்கப்படுகிறது என்பதை நீ புரிந்து கொள்ளவில்லையா? என் அருமை குழந்தையே, உன்னுடைய இது அனைத்தையும், உன் மிக சிறிய செயல்களை கூட என் விருப்பப்படி நான் அமைத்து கொள்ள என்னிடம் கொடுத்து விடு. அப்போது அவைகளின் அழகை கண்டு நம் ஆண்டவர் பூரிப்படைவார். இந்த மிக சிறிய செயலையும் கூட எனக்காக நீ செய்யும் பொழுது இயேசுவுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி தருகிறாய் என்பது உனக்கு புரிகிறதா? என் குழந்தையே, நீ வந்தமைக்காக உனக்கு நன்றி. நீ வரும்போது நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும் என்பதால் நீ வருவதைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீ எனக்குரியவள், எனக்குரியவன். உன்மீது நான் தனிப்பட்ட அன்பு கொண்டுள்ளேன். நீ எனக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றாய். என் மகன் இதயத்தோடு இணைந்துள்ள என் இதயத்துக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்றாய். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காக, அகில உலகின் பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும்படியாக உமது நேச குமாரனாகிய இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு அர்ப்பணிக்கின்றோ. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் உமது அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த இறைவனே, பரிசுத்த எல்லாம் வல்லவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவசிக்கின்றோம், உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அணை கடந்த உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும், உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எங்களுக்கு வரம் தாரும். இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும்
வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே. இவ்வுலகிலுள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். பலவீனர்களுக்கு பலமும், ஏழை எளியோர்களுக்கு ஒன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருந்து எம்மை பாதுகாக்கின்றீர். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், வேதனைப்படுகின்றவர்கள் தலைமாட்டில் நீர்தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை மிகவும் நேசித்தீரே. இவ்வுலகில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அவர்களையும் ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த நேரத்தில் இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜபக்குழுவிலே இருந்து ஒவ்வொருவரும் தங்களுடைய இல்லங்களிலே தனிமையில் ஜெபித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உலகம் எத்திசையில் இந்த 3 மணி நேரத்திலே ஜெபிக்கிற பிள்ளைகள் அனைவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அநேக தேவைகளோடு பிள்ளைகள் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். சிறு பிள்ளைகளை மிகவும் நேசித்தீரே. இவ்வுலகில் அனைத்து பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்வீராக. ஓ இரக்கம் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, நாங்களும் மனநோக செய்யும்போது பாவங்களின் மட்டில் உமக்குள்ள இரக்கத்தை நினைவு கூர்ந்து எங்களை மன்னித்தருளும் அப்பா. எங்கள் குடும்பங்களில் மரித்த ஆன்மாக்களையும், உத்தரிக்க ஸ்தலத்தில் வேதனைப்படும் சகல ஆத்மாக்களையும் இப்படி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ இந்த வேளையிலே, இந்த ஜப வேளையே நீர் எங்களை தட்டி எழுப்பி அமரச் செய்தீரே. உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் தானியலை போல தவறாமல் நாங்கள் மூவேளை உடைய சமூகத்திலே அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றிக்கொண்டிருப்பதற்காக நன்றி. இன்னும் அதிகமாக நாங்கள் மாற வேண்டும் ஆண்டவரே. எங்கள் சோதனையிலும், இன்னலிலும், இடரிலும், இக்கட்டிலும் நீர் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறீரப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர்தாமே ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.